யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், மோடியா விஜயான்னு கேட்டா விஜய்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. சரி, இப்படியெல்லாம் வவிளம்பரம் பண்றாங்க. வட இந்தியா முழுவதும் இப்படி ஒரு கட்டமைக்கப்படுது இந்த ரூட் மாபியான்றது. இதை ஏன் மத்திய அரசு தடை செய்ய மாட்டாங்க? இப்போ வட இந்திய மாநிலங்களில் பரவலாக இப்போ ஒரு செல்வாக்கு உருவாயிட்டு இருக்கு. அது அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு விஜய் தல்பாத்தின்னு சொல்லிட்டு விளம்பரம் ஆயிட்டு. இந்த அமௌண்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? ஆமா, நிறைய. அப்போ தமிழக வெற்றி கழகன்ற பேர் இப்போ வட இந்திய மாநிலத்தில் என்ன பேர் வைப்பாங்க? அங்கே தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு அங்கே கட்சி நடத்த முடியுமா? தமிழக வெற்றி கழகன்றது பேர் மாற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இது எதனால இந்த வளர்ச்சி? மூன்றாவது அணி தாவேகா தவிர்த்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆம் ஆத்மி இவங்களை குறிப்பிட்டு ஒரு அணி உருவாக போகுதுன்ற ஒரு இல்ல அதனாலதான் இல்ல அந்த சொல்றேன். இப்போ இந்த அரசியல் களம் நீங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்றேன். காங்கிரஸ் அவங்களுடைய நலனுக்காக தான் கூட்டணியா வைக்கிறாங்க. அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு தென் மாநிலத்தில் ஒரு பலம் இருக்கு. அது காங்கிரஸுக்கு ஒரு பலமா இருக்குன்ற ஒரு நோக்கத்துல அது எடுத்தாங்க. ஆனா இப்ப நிலைமை என்ன? இப்ப இதனால இப்ப மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் வெளிப்படையாவே அவர் பிரதமர் ஆகணும்னு சொல்றதுல ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டே சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்தில ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிறப்ப இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? இப்ப இவங்க எல்லாம் நான் சொல்றேன், தேர் எடுத்து தெருவில் விட்டாங்கன்னு இவங்க பண்ண வேலை அதுதான். முழுக்க விஜய் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் சக்தி, அதாவது அகில இந்திய அளவில் கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. இப்போ அகில இந்திய அளவில் 2 கட்சி தானே இருக்குது. வேற எந்த பெரிய பார்ட்டி இருக்குது? மற்றெல்லாம் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கலாம். தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா 2 பிரதான கட்சிகளாக இருக்குது. அப்போ தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பரவலாக வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறாரு. இந்த கட்சி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டில் போய் அந்த கட்சி வளருதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே முட்டுக்கட்டை போடுற இடத்துல பிஜேபி இருக்கும். இன்னைக்கு பிஜேபி அந்த நிலையில் இல்லை. காரணம் என்னன்னா, பிஜேபி ஆடி போயிருக்கு. இந்த சிஜேபின்ற ஒரு கட்சி உதயமான பிறகு இன்னொரு கட்சி கூட வரட்டும். அந்த வரக்கூடிய கட்சி ஜென்சிக்கல் ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு இது காலம் சாதகமா இருக்கு. மோடிக்கு எதிரான ஒரு அலை உருவாகிடுச்சு அப்படின்னு உருவாயிடுச்சு. அது சிஜேபி அந்த அலையை பார்த்தீங்கன்னா இவங்க டிஸ்மாண்டல் பண்றாங்க, அதை பிரிக்கிறாங்க. C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் சேக்வாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கேரளால தாவேகா கட்சி தொடங்க போறாங்க, தேசிய அளவுல விரிவாக்கம் பண்ண போறாங்கன்ற விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. செய்தியாவும் சில பெயர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எந்த வகையில ஏத்துக்கிறது சார்? இப்ப காங்கிரஸ் கூட்டணியில இருக்காங்க, இது அடுத்த கட்ட நகர்வா எப்படி போகுது தாவேகான்ற ஒரு விமர்சனம் கேள்வி எனக்கு தெரிஞ்சு இப்போ முதல்ல இந்த வெற்றி தமிழக வெற்றி கழகத்தோட தலைமை, அது விஜயா இருக்கட்டும், விஜய் சுற்றி இருக்கிற நபர்கள் இந்த வெற்றியை எதிர்பார்க்கலன்றத முதல்ல நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இந்த வெற்றி அவங்க எதிர்பார்க்கல. இந்த வெற்றி கடந்து அடுத்த கட்டமாக தேசிய அளவில் இந்த கட்சியை கொண்டு போகணுன்ற அந்த திட்டம் கூட முதல் கட்டமாக அவங்ககிட்ட இல்லை. முதல்ல கட்சியை தொடங்குவோம், அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் பார்த்துக்கலாம். முதல்ல எதிர்கட்சியாக வருவோமா, வரமாட்டோமா, ஆளுங்கட்சியாக 31 வருவோமா, இல்லை 36 வருமா, இப்படியான சந்தேகங்கள் இருந்தது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த வெற்றி ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்தால் கூட வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக தேசிய அளவில் இதை இந்த கட்சியை கொண்டு போகக்கூடிய அந்த சூழல் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு கணிசமான செல்வாக்கு ஒரு மத ரீதியாக இருக்கட்டும், அல்லது சாதி ரீதியாக இருக்கட்டும், குறிப்பிட்ட மக்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய கேரளாவில் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், அல்லது அங்குள்ள கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த மக்களாக இருக்கட்டும், ஒரு கணிசமான விஜய் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. இப்போ கேரளாவில் இப்போ அடுத்த கட்டமாக இவர் சில படங்கள் மொழிபெயர்ப்பு செய்யும்போது விஜய் என்ற அறியப்பட்ட நடிகர்னு வரும்போது ஆந்திராவிலேயும் பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழர்கள் எங்கெல்லாம் வாழக்கூடிய பகுதியில் விஜய் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கலாம். அதை கடந்து அந்த ஸ்டேட்டில் உள்ளவங்களுக்கும் விஜய் அவருடைய மொழியாக்கம் படம் ஒரு நடிகர் என்ற முறையில் இவருக்கு அந்த அறிமுகம் இருக்கலாம், ஆதரவு இருக்கலாம். இப்போ வட இந்திய மாநிலங்களில் பரவலாக இப்போ ஒரு செல்வாக்கு உருவாயிட்டு இருக்கு. அது உருவாக்கப்படுதுன்னு கூட சொல்ல முடியும். விஜய் தல்பாத்தின்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் வச்சு அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு விஜய் தல்பாத்தின்னு சொல்லிட்டு விளம்பரம் ஆயிட்டு இந்த அமௌண்ட் எவ்வளவு போயிட்டு இருக்கு சார்? ஆமா, நிறைய. அப்போ இதெல்லாம் இப்போ இவர் செய்யக்கூடியது இருக்கட்டும், அல்லது செய்யாத அதை விஷயங்கள் கூட செய்ததா போட்டு ஃபேக்கா போட்டு உருட்டுற வேலை அங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கணிசமான யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு. ஒன்று இப்போ இப்போ இப்படி எடுத்துப்போம். முதல்ல எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது. எம்ஜிஆர் வெளியே வந்தார். அப்போ எம்ஜிஆர் வெளியே வந்தபோது பார்த்தீங்கன்னா பேர் என்ன வச்சிருக்காருன்னா AIADMK,
அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட அப்போ கிண்டலாக வந்து திமுக அந்த காலத்தில் மேடையில் பேசக்கூடியவங்கலாம் கிண்டல் பண்ணாங்க. இருக்கிறதே ஒரு இந்தியா தான், இவருன்னா அனைத்து இந்தியா அதிமுகன்னு பேர் வச்சிருக்காரு. இருக்கிறதே ஒரு இந்தியா தான், அது என்ன அனைத்து இந்திய அண்ணா திமுக அப்படின்னு சொல்லி திமுகவில் இருக்கிற பலரும் கூட கிண்டல் செஞ்சாங்க. ஆனால் எம்ஜிஆர் ஆளுக்கு அப்படி ஒரு கனவு, ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஏன்னா அன்னைக்கு உள்ள வந்து தென்னிந்திய நடிகரில் எம்ஜிஆர் வந்து பார்த்து அப்போ வந்து இந்திய சினிமா வந்து அப்போ வேறு இப்போ எப்படி பேன் இண்டியா மூவின்னு இருக்குதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபில்ம்ன்ற அந்த இது இருந்துச்சு, அந்த அறிமுகம் இருந்துச்சு. இப்போ என்டி ராமாராவ் இங்கே சில படங்கள் நடிப்பார், இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சில படங்கள் நடிப்பாங்க. இருந்தாலும் அந்தந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கால் ஊன்றாத அந்த காலகட்டத்தில் வந்து பரவலாக தென்னிந்திய சினிமானே ஒரு கூட்டாக இருந்தது. அப்போ எம்ஜிஆர் அரசியல் கட்சி 70களில் 60களில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து இந்த அரசியல் கட்சியை வந்து 70களில் நிர்மாணம் பண்ணும்போது இப்படி ஒரு பேர் இருக்கட்டும். ஏன்னா பெங்களூரில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, அதே மாதிரி கேரளாவில் கொஞ்சம் செல்வாக்கு, இது அவர் வந்து ஒரு கனவுன்னு கூட சொல்ல முடியாது. அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போகலான்னு கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அல்லது காங்கிரஸ் கட்சி போன்ற தேசிய கட்சிகளை மிரட்டுறதுக்கு கூட இருந்திருக்கலாம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திமுக அப்படின்னு ஒரு கட்சி இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் வச்சதில் இங்கே தமிழ் தேசியம், தமிழகம், தமிழ்நாடு, தமிழர் உரிமை இதெல்லாம் பேசினா தான் வந்து வாக்குகள்னு சொல்லிட்டு இப்போ வந்து இளைஞர் மத்தியில் ஒரு தன்னெழுச்சி இருக்குது. அப்போ தமிழக வெற்றி கழகம்னு வந்து பேர் வைக்கலாம். ஏன்னா இங்கே வந்து திராவிட ஒரு பக்கம் பெரியாரை நம்ம படத்தில் பயன்படுத்திக்கலாம், வந்து மற்ற தலைவர்களோட படத்தில் பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழக வெற்றி கழகம்னு பேர் வைக்கலாம்னு வந்து முடிவெடுத்ததுன்னா வந்து அப்போ உள்ள அவங்க திட்டமே என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டை நம்ம ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருந்தது. இப்போ பிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக விரிவாக்கம்னு செய்யும் பொழுது இப்போ எல்லாருக்குமே அந்த எண்ணம் வரும் தானே, இதை வந்து நம்ம அடுத்த கட்டம் விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னது. அப்போ அந்த விரிவாக்க சிந்தனை தான் இவங்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து இப்போ கேரளாவில் அடுத்து இப்போ கேரளாவில் வச்சு இப்போ நான் கேட்குறேன், கேரளா வச்சு நான் தமிழக வெற்றி கழகம் கேரளா வெற்றி கழகம் ஆகிடுவா? அப்படி வைக்க முடியாதுல்ல. அப்போது தமிழக வெற்றி கழகன்ற பேர் இப்போ வந்து வட இந்திய மாநிலத்தில் என்ன பேர் வைப்பாங்க? அங்கே தமிழக வெற்றி கழகம் வச்சுட்டு அங்கே கட்சி நடத்த முடியுமா? அப்போது வேறு ஏதோ பேர் மாறப்போகுது. அந்த பெயர் மாற்றம் என்ன இருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. அது இந்திய வெற்றி கழகமாக இருக்கலாம், அல்ல வேறு எதுவும் இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா தமிழக வெற்றி கழகன்றது பேர் மாற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. இது எதனால் இந்த வளர்ச்சி? இது வந்து தன்னெழுச்சியாக வந்து தன்னெழுச்சியாக ஏற்படக்கூடிய வளர்ச்சி தான். ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் கட்டமைக்கிற வேலைகளும் நடக்குது, கொஞ்சம் இல்லை நிறையவே நடக்குது. அதே சமயத்தில் இந்த கட்டமைக்கிற வேலைகள் இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க. இப்போது ஒரு வட இந்தியாவில் இருக்கிற ஒரு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இணையத்தில் வந்து இன்ஸ்டாகிராமில் மற்ற இதில் அவங்கள்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டு வந்து யார் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், மோடியா விஜயான்னு கேட்டால் விஜய்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க, வட இந்தியா முழுவதும் இப்படி வந்து ஒரு கட்டமைக்கப்படுது இந்த ரூட் மாபியான்றது. இதை ஏன் வந்து மத்திய அரசு தடை செய்ய மாட்டேங்குது? ஏன் மோடி இதை வந்து கண்டுக்காமல் விட்டுறாங்க? அப்போ விஜய் பார்த்து அவங்க பயப்படுறாங்களா? அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி இல்லை. அது ஏன் இதை அனுமதிக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள அரசியல் சூழல் அப்படி இருக்குது. இங்கே எல்லாமே நம்ம தமிழ்நாடு அரசியல் சூழலை மட்டுமே வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன சூழல் கேட்டிங்கன்னா, வட இந்தியாவில் மிகப்பெரிய குடைச்சல் கொடுக்கக்கூடிய கட்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு சிஜேபின்னு ஒரு கட்சி. இப்போ அது வந்து ஒரு வார்த்தை, நீதியரசர் சொன்ன ஒரு வார்த்தையை அடிப்படையாக வச்சு தான் அந்த கட்சியை உருவாயிருக்கு. இன்றைக்கி வந்து இணையத்தில் முழுக்க இன்ஸ்டாகிராம் மூலமாக வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் வந்து இந்த இணையத்தின் மூலமாக தான் வலிமையாக கட்டமைக்கப்படுது அங்கே. இப்போ அதனுடைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா யாரை சார்ந்து இருக்குன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸை சார்ந்து இருக்காமல் இருக்குது. காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய போராட்டங்களில் வந்து பங்கெடுக்கிறாங்க, அவங்களுக்கு பின்புலமாக இருக்கிறாங்க. இது நம்ம பார்க்குறோம். இப்ப வந்து சமீபத்துல அவங்க போட்ட ஒரு பதிவு என்னன்னா, யார் சிறந்த முதலமைச்சர்ன்றதுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லியிருந்தாங்க. இப்ப மூன்றாவது அணி இவங்க யார முதல்வர் இப்ப இருக்கக்கூடிய தாவேகா தவிர்த்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆம் ஆத்மி இவங்களை குறிப்பிட்டு ஒரு அணி உருவாக போகுதுன்ற ஒரு இல்ல அந்த சொல்றேன். இப்போ இந்த அரசியல் களம் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். இதை இப்படி கரெக்டாக நான் அதை கொண்டு வரேன். இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து காங்கிரஸோட சார்ந்திருக்கு, காங்கிரஸ் வந்து சிஜேபியை சார்ந்திருக்கு. அப்போது பிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த யூத் இருக்கிறாங்க இல்லையா, ஜென்சிக்கள் இருக்காங்களே, அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மைனஸாக இருக்குது. யாருக்கு? பிஜேபிக்கு. ஏன்னா இங்கே வந்து நான் சொல்கிறது ஏதோ தமிழ்நாட்டை மட்டும் நான் சொல்கிறது அகில இந்திய அளவில் நான் சொல்கிறேன். அப்போது இங்கே வந்து இந்த டிவிக்கு வந்து இந்த விஜயோட பார்ட்டி, அங்கே சொல்கிறது விஜய் பார்ட்டி தான் சொல்கிறாங்க டிவிக்கு. ஸோ விஜய் பார்ட்டியை வந்து அங்கே வந்து ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. யார் அனுமதிக்கிறது? மத்திய அரசு அனுமதிக்குது.
ஏன்னா இந்த ஜென்சிக்களை வந்து அவங்க கவர் பண்ணுற இடத்துல வந்து விஜய் இருக்கார். கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னு நினைக்கிறாங்க. இப்போ சிஜேபி வந்து மொத்தமாக ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க. வட இந்தியா முழுவதும் வந்து சிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த யூத்துக்களை மோடிக்கு எதிரான ஒரு அலை வந்து உருவாகிடுச்சு உருவாயிடுச்சு. அது வந்து சிஜேபி அந்த அலையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்க டிஸ்மாண்டல் பண்ணுறாங்க, அதை பிரிக்கிறாங்க. அந்த அலையை வந்து ஒரே ஒரு மொத்தமாக ஒரு கூட்டமாக இருக்காங்க இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா சிதறடிக்கிற வேலையை யார் செய்ய முடியும்னா பிஜேபி செய்ய முடியாது. ஏன்னா பிஜேபி அப்டேட் ஆகலை. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜென்சிக்கல் கூட்டம் வந்து பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கல. அப்போ ஆதரிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ஏன் நம்ம தடுக்கணும்? விஜய் நமக்கு நல்லது தானே செய்கிறாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு கணிசமான வந்து ஒரு 30% அவங்க உள்ள கையில் வச்சிருக்காங்கன்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல்வியை தரக்கூடியது. அப்போ அந்த வாக்குகளை வந்து சிதறடிக்கிற வேலையை யார் செய்கிறாங்கன்னு கேட்டால் விஜய் செய்கிறாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து அவங்க வந்து கட்சியை வளர்த்துக்கிட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. அங்கே வந்து பிரபகண்டா பண்ணட்டும், அது பொய் பிரபகண்டாவோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம். ஆனால் அது யாருக்கு பாதிக்குது, எந்த ஓட்டுகளை அவர் பிரிக்கிறாரு கேட்டால் யூத், இளைஞர்கள். விஜய் யாருடைய ஓட்டை பிரிக்கிறாரு? அகில இந்திய அளவில் கேட்டால் இளைஞர்கள் ஓட்டை. அப்போ அந்த சிஜேபிக்கு அது பலவீனமாகும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் சிஜேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் விஜய் வந்து ஆதரவாக நிலைப்பாட்டை எடுக்கவே இல்லை. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடந்த அந்த நீட் விஷயத்தில் கூட பார்த்தீங்கன்னா இவர் எதிர்பார்த்தாங்க, இவர் போகலை. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பக்கம் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கே போயிருந்தாங்கன்னா சிஜேபிக்கு தான் ஸ்ட்ரென்த் ஆயிருக்கும். விஜய்க்கு அதனால என்ன இருக்கும், எங்களை விஜயும் ஆதரிச்சார் அப்படின்னு ஆயிருக்கும். ஆனா இந்த நிலையில காங்கிரஸ் வந்து கூட்டணியில இருக்காங்கன்றப்ப அது வந்து எதிரொலிக்காதா? யாருடைய கூட்டணியில இருக்காங்க? தாவேகாவோட கூட்டணியில எங்க இருக்காங்க? தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுல ஆட்சியில பங்கு இருக்காங்க, அவ்வளவுதான். கூட்டணி கிடையாது. தமிழ்நாடு கூட்டணியில காங்கிரஸ் ஒருபோதும் கிடையாது. அப்படி இருக்கிறா மாதிரி இருந்தாக்க நீங்க வந்து இந்தியா கூட்டணியில அங்க வைக்கணும். இப்ப அவங்கதான் எம்பில இல்ல அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் சொல்றாரு. நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, அவங்க கூட்டணி அந்த ஆதரவு கேட்கும்போது அவங்க கொடுக்குற கடிதத்துல என்ன சொன்னா 2029 நாங்க வந்து இந்த சேர்த்தே நாங்க அந்த ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்த கூட்டணி தெரிவிக்கிறோம் சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஏதாவது ரிசீவ் பண்ணாங்களா? தாவேக தரப்புல இருந்து எந்த ரிசீவ் பண்ணவே இல்லை. இவங்க கொடுத்த சப்போர்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. 4 MP தராங்க, 2 அமைச்சர் வாங்கிக்க, அவ்வளவுதான். ஸோ இது வந்து கூட்டணி அரசு தான், கூட்டணி அரசு, அவ்வளவுதான். கூட்டாட்சின்றதை வந்து இப்போ வந்து தமிழ்நாடு அரசு பொறுத்த வரைக்கும் கேட்டால் அது வந்து விசிகா இருக்குது, வந்து முஸ்லீம் லீக் இருக்காங்க, வந்து கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க, விசிகா இருக்குது, அவ்வளோதான். இப்படி தான் இருக்குது. அது மொத்தம் என்னென்னா இந்தியா கூட்டணியிலே கிடையாது. அகில இந்திய அளவில் வந்து காங்கிரஸோட கூட்டணியில் தாவேகா இருக்கிறாங்களா? கிடையாது. திமுக இருக்காங்களா? கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா காங்கிரஸ் எடுத்த தவறான நிலைப்பாடு. காங்கிரஸ் எடுத்த நிலைப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 அமைச்சர் அவங்களுக்கு தேவையே இல்லை. இந்த 2 அமைச்சர் வாங்கி அவங்க சாதிச்சது என்ன? எப்படினாலும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் வந்து அறிவிக்க தயாராக இல்லை. இன்றைக்கும் தயாராக இல்லை, நேற்றும் தயாராக இல்லை, நாளைக்கும் தயாராக இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணார், ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் சொல்லி முன்மொழிஞ்சார். அப்படி இருக்கும்போது அந்த வலுவான பார்ட்னரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சியில் பங்கேற்கணுன்ற அந்த 2 அமைச்சர்களை பெறுவதற்காக இழந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வேஸ்ட். அப்போ இந்த இடத்துல வந்து அந்த கூட்டணியை வந்து மாற்றி கலக்கி விட்டதே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா காங்கிரஸ் தான். காங்கிரஸ் வந்து நிலைப்பாடு எடுக்காமல் இன்னைக்கு வந்து இதே வந்து இதே வந்து டிஎம்கேட இருந்தாங்கன்னா இன்னைக்கு சிஜேபியும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்குது. இப்போ வந்து டிஎம்கேவும் சிஜேபியோட சப்போர்ட் எடுக்குது, காங்கிரஸும் அகில இந்தியாவோட சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தவறான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணது யாரு? காங்கிரஸ் தான். இதே காங்கிரஸ் இந்த 2 அமைச்சர்கள் பெறாமல் இந்த ஆதரவும் தராமல் இருந்தால் கூட அவங்க ஆட்சி வேற எப்படியோ இந்த 4 வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்துக்கிறாங்க, இல்லை எப்படியோ ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் செய்த தவறே என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படியும் விஜய் நம்மளை ஆதரிப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தவறான கணக்கை பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற நபர்கள் எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் ஒளிஞ்சு போயிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் வந்து அவங்களுடைய நலனுக்காக தான் கூட்டணியா வைக்கிறாங்க. அமைச்சர்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு தென் மாநிலத்தில் ஒரு பலம் இருக்கு, அது காங்கிரஸுக்கு ஒரு பலமா இருக்குன்ற ஒரு நோக்கத்துல அது எடுத்தாங்க. ஆனா இப்ப நிலைமை என்ன? தென் மாநிலங்கள் மட்டுமே கிடையாது, வட இந்திய மாநிலத்திலையும் விஜய் அவர்கள் கட்சியை வந்து வளர்க்கும் போது அந்த கட்சி வந்து யாருக்கு ஆதரவா இருக்கு? காங்கிரஸுக்கு ஆதரவா இருக்கான்னா கேள்விதான். அந்த காரணம் என்ன? பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்ற அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க, ராகுல் காந்தியா மோடியான்றது வந்து வட இந்திய மாநிலங்களில் ஒரு அலை வீசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல புதுசாக ஒரு நபரை காட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா மோடியா விஜயா அப்படின்னு காட்டும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பிளிட் ஆகுமா ஆகாதா? நீங்களே சொல்லுங்க. இங்கே மும்முனை போட்டி வந்ததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து ஆட்சி பிடிச்சார், ரெண்டு கட்சி வந்து ஆட்சியை விட்டு இறங்கிட்டாங்க. அப்போ மும்முனை போட்டி இப்போ அகில இந்தியாவில் மும்முனை போட்டிக்கு தயாராகிடுச்சா அப்படின்னு ஆகுது இல்லை? ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ கேரளாவில் வந்து அங்கே வந்து கட்சி ஃபார்ம் ஆகுது விஜய்க்கு, இன்னும் வட மாநிலங்களில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஃபார்ம் ஆகலாம்.
அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிளிட் ஆகுதுன்னு நான் சொல்ல வரேன். 3 அணிகளாக இப்போ 2 தான் போட்டி. இப்போ காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி. இப்போ என்ன ஆச்சு? காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி வெர்சஸ் வந்து டிவிகே, அதான் டிவிகே விஜய் பார்ட்டி. அப்போ இது யாருக்கு பலன் அளிக்குன்றதை பாருங்க. அது வந்து காங்கிரஸுக்கு பலன் அளிக்குமா சொல்ல முடியாது. ஆனா வந்து இப்ப தாவேக்கு இப்பதான் புதுசா வந்திருக்குன்றப்ப தமிழகத்தை தாண்டி ஓரளவுக்கு பேசப்பட்டாலும் அது வெறும் அந்த ஓட்டுகளை பிரிக்கிற வேலைகளை மட்டும் தானே பண்ணணும். அதைத்தானே அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ பிஜேபி எதிர்பார்க்கறது என்ன? அந்த சிஜேபின்ற அந்த ஒரு பார்ட்டி வந்து யூத்துக்களை வந்து கணிசமான வந்து ஒரு 20%லேருந்து 30% யூத்துக்களை வச்சிருக்கிறாங்க. அதை ஸ்பிளிட் பண்ணுற வேலையை யார் செய்வாங்க? அது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த 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 விஷயத்தை வந்து கோட்டை விட்டாங்க பிஜேபி. ஏன்னா அவங்க இளைஞர்களை கவரக்கூடிய அந்த வேலையை வந்து செய்யலை. அதுவும் 15 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளங்கையில் கொண்டு வர முடியல. ஒரு இளம் தலைவர் வந்து சொல்லுங்க பிஜேபியில், நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இளம் தலைவர் தலைவர் ஞாபகம் வரதே மோடி அமித்ஷா 2 பேரை தவிர அங்கே இளம் தலைவர் கிடையாது. அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த தலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நரைச்சி போன தலைகள் தான் ஃபுல்லாகவே அங்கே இருக்குது. யாரும் வந்து அங்கே இளம் தலைவர்கள் யாருமே இல்லை. சரி, பெண்களை சொல்லுங்க, இளம் தலைவர்கள் யார் இருக்கிறாங்க? கிடையாது. ஸோ அப்போ இளம் அந்த யங் ஜென்ரேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கைவிட்டாங்க. அதனால தான் இப்போ அவங்களுக்கு மைனஸ் ஆகிறது வந்து கேட்டால் அந்த ஜென்சிக்கல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல ஜென்சிக்கல் கூட்டத்தை காக்ரோச் ஜனதா பார்ட்டி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அது லம்சமாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட சப்போர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஸ்பிளிட் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? யார் வச்சு பண்ண முடியும்? அதுக்காக அவங்க தேடக்கூடிய நபர்கள் தான் இந்த விஜய், இந்த தனுஷ். இதெல்லாம் எது அவங்களுக்கு மைனஸாக இருக்குதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண முடியாது. அப்போ இந்த ஜென்சிக்கல் ஓட்டை பிரித்து விட்டால் போதுன்றது தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான காய் நகர்த்தல் வேலை தான் இந்த நடக்குது. இன்றைக்கி எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமித்ஷா வந்தார், ஏன் வந்து அவ்வளோ ஜெல் ஆகினாங்க, எதுக்காக அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தாங்க? ஸோ இந்த செய்தி வந்து வட இந்தியாவில் இருக்கிறப்ப வந்து ஊடகங்களில் எப்படி வந்து காட்டப்பட்டது நீங்கள் பார்த்தீங்களா? விஜய் குறித்து வர செய்திகள் அத்தனையுமே வட இந்திய சேனல்களில் மிகப்பெரிய அளவில் ஒளிபரப்பு நடக்குது. இதெல்லாம் எப்படி வந்து பிஜேபி அரசு அனுமதிக்காமல் நடக்கும்? ஊடகங்களே உள்ளங்க வச்சிருக்கிறவங்க எப்படி இதை வந்து பார்த்தீங்கன்னா அனுமதிக்கிறாங்க? அப்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு சேலஞ்சிங்காக இருக்கிறது விஜய். அதை கடந்து இன்னும் தனுஷ், இன்னும் சில பேரை வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரை உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து எந்த இடத்துலயுமே விஜய் அவர்கள் வந்து பாஜகவை ஒரு வலுவான ஒரு எதிர்க்கலன்ற விமர்சனமும் தொடர்ந்து தானே இருக்கு. அது அந்த எதிர்க்கலன்றது தானே இப்போ வந்து காங்கிரஸுக்கும் கவலை. இப்போ காங்கிரஸ் கூட என்ன இவங்களுக்குள்ள வந்து டிஎம்கே தரப்புல இன்டர்னலாக ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு வந்து சில விஷயங்களை பற்ற வச்சாங்க. இது டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இன்டர்னலாக ஒரு ஏதோ ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்குறேன்னா, சோரேறி குதிச்சு ஓடி போயிட்டு ஸ்வீட் பாக்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு யார்? இதே ராகுல் காந்தி. இந்த ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டும் சொன்னார். அதில் வந்து அவங்களுக்கு உறவுல வந்து திடீர் சந்தேகம் வந்துடுச்சு. ரெண்டாவது சில நபர்கள் வந்து குறிப்பிட்டு வேலை செஞ்சாங்க மெனக்கட்டு. அது வந்து ராகுல் காந்தியோட மைண்டை வந்து கழுவுனாங்க. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அதுவும் இந்த மாணிக் தாக்கூர் போன்ற நபர்கள் தான் வந்து அவங்க மூளையை கழுவுனாங்க. நமக்கு இருக்க நம்ம கட்சியை வந்து நசுக்கிறாங்க, ஒடுக்குறாங்க, நம்ம சீட்டுகள் எண்ணிக்கை குறைவாக கொடுக்குறாங்க. அப்படி அவ்வளோ சீட்டுகள் கொடுத்து கூட உங்களால் 4 சீட்டு தானே ஜெயிக்க முடிஞ்சுது இல்லை கேட்குறேன் நான். அப்போது இந்த இடத்துல வந்து அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸோட அந்த நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சார்ந்து இருக்கிறதுனால பிஜேபியோட நிலைப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா விஜயையும் இன்னும் சில நடிகர்களையும் சார்ந்து இருக்கு. இப்போ முழுக்க விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் சக்தி, அதாவது இந்த அகில இந்திய அளவில் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. இப்போ அகில இந்திய அளவில் 2 கட்சி தானே இருக்குது, வேற எந்த பெரிய பார்ட்டி இருக்குது? மற்றெல்லாம் ரீஜனல் பார்ட்டியாக இருக்கலாம். தேசிய கட்சிகள் பார்த்தீங்கன்னா 2 பிரதான கட்சிகளாக இருக்குது. அப்போ தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக வாக்குகள் பெறக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து இருக்கிறாரு. அது கேரளாவாக இருக்கட்டும், ஏன் வட இந்திய மாநிலங்கள் கூட பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை டிக்ளேர் பண்ணால் அதுக்கு மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்லேயும் லீடர்ஸை போட முடியுன்ற அந்த நிலைப்பாடு. உதாரணத்துக்கு நீங்கள் ஆம் ஆத்மி பார்ட்டி எடுத்துங்க. ஆம் ஆத்மி அண்ணா சரண் ஒரு பெரியவரை கொண்டு வந்து உட்கார வச்சாங்க முதல். அப்புறம் கட்சி உருவாகலை. கொண்டு வந்து காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராமா நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ஊழல் கட்சி, அந்த ஊழலை எதிர்த்து காங்கிரஸ் வந்து அதாவது ஒரு தியாகி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர், விடுதலை போராட்ட தியாகியே வந்து உண்ணாவிரதம் உட்கார்றாரு, அப்படி தான் பேசினாங்க அன்றைக்கி. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளாத வயதுங்க, இன்னும் ஒரு வருஷம் தான் இருப்பாருன்னாங்க. இந்த 15 வருஷமாக இன்னும் உலக மாதிரி இருந்துட்டு தான் இருக்கிறார், இன்னும் நல்லா தான் இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறாருன்னு சொல்ல போனால். அப்போ அவரை கொண்டு வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி இந்த பிஜேபி இருக்குது. அதுலேருந்து வந்து ஒரு பெரிய ஒரு ஜென்சிக்கல் கூட்டம், அன்னைக்கு உள்ள கூட்டம் தான் வந்து இளைஞர்கள் தான் இந்த அரவிந்த் கெஜ்ரிவால், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்கெல்லாம் பின்னாடி இருக்கிறாங்க. அவருக்கு பின்னாடி இப்போ சொல்கிறாங்களே சகாயம் இவங்க போல சொல்கிறாங்களா, அந்த மாதிரி அங்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப நேர்மையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி.
உடனே அவர் இருந்து வெளியே. ஆனால் வெறும் டெல்லியில் மட்டுமா ஆட்சி அமைச்சாங்க? அதுக்கப்புறம் பஞ்சாபில் ஆட்சி அமைச்சாங்கல்ல. பஞ்சாபில் எப்படி என்னதான் பக்கத்து வந்து ஒன்றா இருந்தாலும் கூட, ஹரியானா, பஞ்சாப் இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருந்தாலும் கூட அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஸ்டேட்டை வளர்க்குறாங்கல்ல. இப்போ இங்கே இருக்கிற வந்து இப்போ நான் கேட்குறேன் வந்து விஜய் கொஞ்சம் கவனம் செலுத்தினாருன்னா பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிக்க முடியும். அந்த மாதிரி பிரச்சாரத்துக்கெல்லாம் போகலை. முழு வீச்சில் பிரச்சாரம் பண்ணாருன்னா பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டிவிக்கு ரூல் பண்ண முடியும். கேரளாலையும் கணிசமான சீட்டுகளை பெற முடியும். சார் கேரளால வந்து இப்ப தேவன் அவர்களை நிக்க வச்சதுக்கான காரணம் என்ன சார்? அவரும் வந்து ஒரு நடிகரா இருந்திருக்காரு. அதுக்கு இல்லம்மா, பாஜகவுல இருந்த ஒருத்தருக்கு இந்த வாய்ப்பு பாருங்க, இதுல சில காரணங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பிஜேபியில இருந்து சில பேர் வந்து பல பேர் வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்கன்றது இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏன் இங்க தமிழ்நாட்டிலே பல பிஜேபி சார்ந்த பல பேர் வந்து தூது விட்ட கதைலாம் இருக்கு. சரிங்களா? இதில் வந்து விலைக்கு வந்துடுறோம், நாங்கள் திரும்பி வந்துடுறோம். ஏன் இன்னும் இப்போ கூட சில பேர் வந்து அமைதியாயிட்டாங்க. சில பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் குறிப்பிட்டு யாரும் சொல்ல விரும்பல. திமுகவில் இருந்து நமக்கு வந்து ஒரு பிரகாசமான வாழ்க்கை கிடைக்கும்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு போனவங்கலாம் இப்போ வந்து நிசப்தமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா வந்து சிக்னல் வந்து டிவிகே தரப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபியில் இருக்கிற நபர்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் அது தேவையில்லாமல் ஒரு பகைமையை உருவாக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் கட்சியை விட்டு பிஜேபி விட்டு ஏற்கனவே விலகி இருந்தாங்கன்னா அவங்கள இழுத்து நம்ம பக்கம் இழுத்துலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த தேவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே அவர் வெளியிட்ட வந்துட்டாருந்தாங்க, பிஜேபி விட்டு வெளியில் வந்துட்டாருந்தாங்க. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. ஒரு நல்ல நபர், ஒரு அறிமுகம் ஏற்கனவே இருந்திருக்கலாம், சினிமாவில் இருக்கிறதுனால சினிமா நடிகரை ஒருத்தர் போட்டால் கூட சரியாக இருக்குன்னு நினைக்கலாம் இல்லையா? அதனால் கூட இருக்கலாம். பட் வந்து ஆனால் கணிசமான வந்து செல்வாக்கு வந்து கேரளாவில் விஜய்க்கு இருக்குது. அது காரணம்னா நிறைய லிங்க் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த ஜாய் அலகாஸ் சொல்கிறாங்க இல்லையா? இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இது நிறைய பேர் தெரியாது. விஜய் அவர்களுக்கு வந்து இங்கே வந்து விக்ரவாண்டியில் கூட்டம் போடும்போது அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்காலி கொடுக்கறதுக்கு இங்கே வந்து யாரும் முன் வரல. எல்லா இடத்துலையும் பயந்து போய் ஆளுங்கட்சிக்கு பயந்துக்கிட்டு தரல. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்ல, லட்சக்கணக்கில் வந்து யார் வந்து உடனே நாற்காலிகள் ரெடி பண்ண முடியும்? ஆனால் கண்டிஷன்ஸ் வந்து நாற்காலிகள் போடணும் அப்படின்றது. அப்போ என்ன செஞ்சாங்கன்னு கேட்டோன்னா, அது வந்து கேரளாவிலேருந்து சப்ளை ஆச்சு. விஜய் போட்ட மாநாட்டுக்கு வந்த நாற்காலிகள், பிளாஸ்டிக் நாற்காலிகள் எங்கேருந்து வந்ததுன்னா கேரளாவிலேருந்து வந்தது. அப்போது கேரளாவிலேருந்து பல தொழிலதிபர்கள் வந்து இந்த கூட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இந்த கட்சி உதயமாகிறதுக்கும் கட்சியை வந்து மாநாடு நடத்துவதற்கும் வளர்ப்பதற்கும் கேரளாவில் வந்து உதவிக்கரம் நிறைய வந்திருக்கு. அதனால் வந்து விஜய்க்கு வந்து செல்வாக்கு வந்து கேரளாவில் வெளிப்படையாகவே இருக்குது. அது கட்சியை தொடங்கி அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகும்போது அது தேசிய கட்சியாக மாறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது நேரம் காலம் கூட. இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடிலாம் வந்து இங்கே இருக்கிற ஒரு கட்சி, அது யாருன்னா இருக்கட்டும் தலைவர், இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டேட்டில் போய் வந்து அந்த கட்சி வளருதுன்னு சொன்னால் அதுக்கு உடனே முட்டுக்கட்டை போடுற இடத்துல பிஜேபி இருக்கும். இன்றைக்கி பிஜேபி அந்த நிலையில் இல்லை. காரணம் என்னென்னா, பிஜேபி ஆடி போயிருக்கு. இந்த சிஜேபின்ற ஒரு கட்சி உதயமான பிறகு ஒரு கட்சின்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு இயக்கம், ஒரு அமைப்பாக செயல்படுது. அப்போ வந்து உள்ளபடியே வந்து பிஜேபி ஆடி போயிருக்கு. அப்போது பிஜேபி என்னன்னு கேட்டால் ஒரு இன்னொரு கட்சி கூட வரட்டும், அது வந்து வரக்கூடிய கட்சி ஜென்சிக்கல் ஓட்டை தான் பிரிக்கிறாங்க, அதனால வரட்டும்னு நினைக்கிறாங்க. காலம் வந்து பார்த்தீங்கன்னா கூடி வருது. இப்போ விஜய்க்கு இது வந்து காலம் சாதகமாக இருக்கு. சோ இப்ப இதனால வந்து இப்ப மாணிக்கம் தாக்கூரா இருக்கட்டும் வெளிப்படையாவே வந்து அவர் பிரதமர் ஆகணும்னு சொல்றதுல ரசிகர் மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டே சொல்றாரு. இன்னொரு பக்கம் பிரவீன் சக்கரவர்த்திலாம் ரொம்ப நெருங்கிய நண்பரா இருக்கிறப்ப இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? இப்ப இவங்க எல்லாம் வந்து நான் சொல்றேன் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா பேசிதான் பண்ணணும். பிரவீன் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அல்லது வந்து இந்த மாணிக் தாக்கூரா இருக்கட்டும், நல்லா அதை சொன்னா ஒழுங்கா அந்த தேரை கொண்டு வந்து வீதியில கொண்டு வந்து ஈர்த்து விட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு ஓரமாக இருந்த தேரை வந்து தேர் எடுத்து தெருவில் விட்டாங்கன்னுவாங்கள, இவங்க பண்ண வேலை அதுதான். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி அவருடைய ஆதாயத்துக்காக இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பி இல்லையா அவர், அப்போது இவங்கெல்லாம் தங்களுடைய சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக ராகுல் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூல செலவு பண்ணிட்டாங்க, பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க உள்ளபடியே வந்து. இப்போ நான் மாணிக் தாக்கிட்ட நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் எங்கே முகத்தை வச்சுப்பாங்க? இன்றைக்கி விஜய் நீங்கள் நம்பி வந்தீங்க, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஆதரிப்பார், நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 10 எம்பி கிடைக்கலாம். மாணிக் தாக்கூரோட இன்றைக்கி நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முறை அவர் இப்போ எம்பியாக இருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த இப்போ 2029 அவர் எம்பி ஆகிறது சந்தேகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க ரொம்ப எளிமையாக ரொம்ப என்ன சொல்லுங்க ரொம்ப சீப்பாக வந்து எடை போட்டாங்க. இவங்க என்ன இந்த விஜயோட செல்வாக்கு அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ராகுலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுடைய கனவு, இவங்களுடைய இலக்கு இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பிரவீன் சக்கரவர்த்தியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா மாணிக் தாக்கூரோ சொல்கிறதெல்லாம் கேட்குற இடத்துல கூட இல்லை. ஏன்னா எப்போ வந்து உங்களுக்கு வந்து
ராகுல் காந்தியை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து இந்தியா கூட்டணியில் வந்து சேர்றதுக்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கவே இல்லை. அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா? அப்போ அவங்க ஒரு இலக்கில் இருக்கிறாங்க. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதாவது கிட்ட அனௌன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க. ஏன் சட்டசபையிலேயே வந்து ஆதரவர்ஜுனா பேசுகிறாரு. அப்போ நீங்கள் என்ன செஞ்சீங்க? இப்போ தான் அவர் நடிகர்னு தெரியுதா? இப்போ 2029 வரைக்கும் நாங்கள் ஆதரவுன்னு சொல்லி ஒரு கடிதம் வாங்கி வந்து கொடுத்தது யார்? இந்த மாணிக் தாக்கூர் தான். உங்களுக்கு கேட்டது என்ன? இந்த சட்டசபையில் எம்எல்ஏக்கள் குறையும் போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறோம். சப்போர்ட் கேட்குறாங்க. இப்போ இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் கடிதம் கொடுக்கும்பொழுது 2029க்கும் இந்த கூட்டணியை வந்து தொடரும்னு சொல்லி பேசுனது யார்? இவங்க தான் சொல்கிறாங்க தவிர. அப்போ அதையாவது அவங்க ரிசீவ் பண்ணாங்களா? விஜய் தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு செய்தி வந்தவனுக்கிட்ட நன்றி தெரிவித்தாங்களா? இல்லை அதுக்கு ஏதாவது இசைவு தெரிவித்தாங்களா? இல்லவே இல்லை. நீங்களா வழியை வந்து நீங்கள் வந்து ஆதரவு அவங்க கேட்டது என்ன? அவங்க கேட்டது 4 எம்எல்ஏஸ் வந்து ஆதரவு, அவ்வளோதான். இந்தியா கூட்டணியில் சேர்றோன்னு சொல்லிட்டு ஏதாவது டிமாண்ட் வச்சிங்களா? அன்றைக்கி நீங்கள் டிமாண்ட் வச்சுருக்கணும். நாங்கள் இந்த 4 எம்எல்ஏக்கள் ஆதரவு தரோன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இணையணும் அப்படி நீங்கள் செஞ்சுக்கணும். ஆனால் அன்றைக்கி டேட்டுக்கு இவங்க என்ன செய்யணும் கேட்டால் பெரிய தடுமாற்றம், குழப்பத்தில் இருந்தாங்க. திமுக முற்றிலுமாக நம்ம கைவிடுறதா, இந்த தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதா அப்படின்றத ஒரு அகில இந்திய தலைமையும் குழப்பத்தில் இருந்து குழம்பி போயிருந்தாங்க. ஆனாலும் இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா போய் அந்த கடிதம் பெறுறதும் அந்த ஆதரவு தர்றதும் லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து இவங்க ஈடுபட்டாங்க. கணக்குப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுகவோட கூட்டணியில் இருந்திருக்கணும். இந்த 4 எம்எல்ஏக்கள் இருந்தால். ஆனால் ஆட்சி அதிகாரம் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு குழப்பி என்ன செஞ்சாங்க? இப்போ நான் கேட்குறேன், இந்த 2 மினிஸ்டர் வாங்கி என்ன பெருசாக சாதிச்சிட்டாங்க? என்ன ஆகிட போகுது இதனால? இத்தனை வருஷமா ஆட்சியில வர முடியல. இதெல்லாம் கூட்டாட்சி. இப்போ நீங்க இந்த ரெண்டு அமைச்சர்களுக்காக நீங்க என்ன அகில இந்திய அளவில் நீங்க இழக்கிறீங்கல்ல? எத்தனை ஆண்டு காலம் வந்து பார்த்தீங்கன்னா 40 எம்பியில் 30 எம்பி வாங்கி நீங்கள் வந்து சுகம் கண்டீங்க, பிரைம் மினிஸ்டர் ஆனீங்க. அதை கணக்கில் போனோம்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்குனா. இப்போ தான் இந்த கணக்கு எத்தனை எம்பிக்கு வாக்கு எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் உங்களுக்கு வந்து எம்பிக்கள் வந்து ஒரு சீட்டு கொடுக்கறது. ஆனால் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக ஆட்சி காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே வந்து இந்த 30க்கு 10ன்றது, அதாவது 10 வந்து ஸ்டேட்டில் இருக்க கட்சி வச்சுக்கும், 30 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கொடுத்துரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 160 சீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் வந்து சீட்டை கொடுப்பாங்க. இப்படி தான் ஃபார்முலாவே இருந்து சட்டமன்ற தேர்தலில் 60 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள் வந்து ஆளுங்கட்சி அப்புறம் வந்து மாநில கட்சி, அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே போட்டிடும். அப்படி ஒன்று இருந்துச்சு. அதே எம்பி தேர்தல் வரும்போது பார்த்தீங்கன்னா 30 சீட்டை வந்து காங்கிரஸ் கொடுத்து 10 சீட்டு மட்டும்தான் இவங்க பெறுவாங்க. சார், இப்ப 3வது அணியா திமுகவுடைய நிலைமை என்ன சார்? ஆனா திமுக தலைமையில 3வது அணி உருவாகும்ன்றப்ப இப்ப தாவேக அதை முன்னெடுக்கிறதுனா திமுக என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கேள்வி இல்ல. நானே இது வந்து அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை நண்பனும் இல்லை சொல்லிட்டு இப்போ கூட வந்து அம்மா சொன்னாங்கல்ல, கனிமொழி கூட சொன்னாங்க. இவங்க வந்து பிஜேபி பக்கம் போறதா வந்து திமுக தரப்ப போறதா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. இவங்க பிஜேபியோட போனாங்கன்னா ஒட்டுமொத்தமாக அஸ்தமனம் ஆயிடுவாங்க. ஸோ பிஜேபியோட வந்து ஒருபோதும் வந்து டிஎம்கே போக முடியாது. அது அந்த பிளட்டும் அப்படி கிடையாது, டிஎன்ஏ மேட்ச் ஆகாது. அது கண்டிப்பாக வந்து டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவுக்கு வந்து படுகொலியில் வந்து தன்னைத்தானே வந்து தள்ளிக்கிட்டு மண்ணு மாறி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும். அவங்க வந்து அப்படி ஒரு சமிக்கையை காட்டுறாங்க. ஏன்னா 29 வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு போகலாம், ஏன்னா தேவையில்லாமல் இடி அது இதுன்னு வரும்னு சொல்லிட்டு இது ஒரு சௌகரியம் தான் நினைக்கிறாங்க. இந்த காங்கிரஸ் வெளியேறினது கூட நமக்கு சௌகரியம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இதே காங்கிரஸோடு இருந்தால் கூட நமக்கு இது தேவையில்லாமல் நமக்கு வந்து இந்த இஷ்யூங் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பரவாயில்ல, நம்ம வந்து இப்படி இருக்கிறதே இருக்கட்டும். அதே சமயத்தில் பிஜேபியோட வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இருக்குதா இல்லையான்னு அப்படியே இழுபறியில் போகும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து பிஜேபியோட போக மாட்டாங்க. ஒரு வேலையை வந்து மீண்டும் மாற்றம் வந்து இங்கே இருக்கிற அகில இந்திய மாணிக் தாக்கூர்லாம் நாளைக்கே தூக்கி போட்டு வேற ஒரு தலைவர் போட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ மீண்டும் வந்து அந்த காங்கிரஸ் திமுக வந்து மீண்டும் வந்து அலைன்ஸ் அமைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்க தவிர அது முடியாது, நடக்காது, நன்றி மீண்டும் வராதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. அது தமிழக கூட்டணிக்குள்ள ஒரு பலவீனத்தை கண்டிப்பா. இப்போ இந்த ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் வந்து விட்ரா பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும், இந்த அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். ஏன் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் சூடு சொரணை இருக்குமானால் அதே வந்து ஆதவர்ஜுனா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, யார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அதாவது கேட்டிங்கன்னா இந்த அமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அமைச்சர் பக்கத்திலே உட்காந்துட்டு சொல்றாரு கேட்டீங்கன்னா வந்து அகில இந்தியாவில் அரசியல் பேசும்போது இங்கிருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும் சொன்னது அது விஜய் தான் மென்ஷன் பண்றாரு. இதுல என்ன மறைக்கிறதுக்கு இருக்கு? ஆனா அதெல்லாம் கேட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தாங்க. இப்பதான் மாணிக் தாக்கூருக்கு இவர் வந்து நடிகர்னு வந்து அடையாளம் தெரியுதா? ஸோ எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அதிக நாட்கள் இது தள்ளாதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் வரைக்கும் தாங்குமான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கட்சியை இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, இப்போ வந்து கேரளாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சி தான் இருக்குது. இப்போ அங்கே ஒரு பார்ட்டி வந்து உருவாகுது.
அந்த பார்ட்டி உருவானதும் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து கூட்டணி வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வந்து சாரி தாவேகா காங்கிரஸ்க்கு ஒரு எதிரான ஒரு மனப்பான்மை ஆமா எதிர்கட்சி உருவாகும். தாவேகான்ற கட்சி அங்கே உருவாகுதுன்னா இப்போ ஏதோ விஜயோட கட்சி தாவேகான்னு சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா பேர் மாறும்போது கண்டிப்பாக வந்து அங்கே வந்து விஜய் பார்ட்டி இப்போ விஜய் பார்ட்டி கேரளாவில் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்ட்டி உருவாகுது எதுக்கு? காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறதுக்கா? அவங்க தங்களை வந்து ஆட்சி அமைக்கணும்னு தான் நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் பார்ட்டி விஜய் கட்சி உருவாகுது. அப்போ அங்கே என்ன சொன்னாங்க? காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்போ எல்லா இடத்துலையும் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வளரும் போது காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், இங்கே பலரும் நினைக்கிறாங்க திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆக்டோபஸ் மாதிரி முழுங்க பார்க்குறாங்க. அதிமுக கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே முழுங்கிட்டாங்க. இப்போ திமுகவை முழுங்க பார்க்குறாங்க அப்படின்னாங்களா? நான் சொல்கிறேன் அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் விழுங்க பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்ப காங்கிரஸ் வித்ரா பண்ணுதுன்னா இப்ப வரைக்கும் விஜய் அவர்களுக்கு அடுத்து என்ன நடக்கும், இது கலைஞ்சிடுமான்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் அதிமுகவுல இருந்து ஆட்களை எடுத்துட்டு வராரான்ற ஒரு விமர்சனமும் தொடர்ந்து எழுந்துட்டு இல்லைம்மா, இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆட்சியை வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆண்டு காலத்துக்கு இவங்க வந்து உருட்டிடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் என்னென்னா அதிகாரம் இவங்க கையில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இப்போ 4 எம்எல்ஏக்கள்னா அந்த 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா வேற வெளியில் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களே. இப்போ இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு 4 இருப்பாங்க. இந்த 4 தூக்கி அங்கே 4 காட்டுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற பாட்டாளி மக்கள் உள்ள வரும்போது விசிகாக்கு அது அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அரசியல் நிலைப்பாட்டுக்கு எத்தனை கதைகள் சொன்னார். நீங்களே சொல்லுங்க, மனசாட்சியோட சொல்லுங்க. இதே திமுக கூட்டணியிலிருந்து இருந்து நடிகர்னு சொன்னவர், இன்னும் கடுமையான விமர்சனம்லாம் கூட விஜய் மீது வச்சாங்க. பிஜேபி பெற்றெடுத்த குழந்தைன்னு சொன்னார். எல்லாம் சொல்லிட்டு இதே விசிகா தலைவர் வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாரு? முதல் கட்டமாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிற இடத்துல நாங்கள் இருப்போம்னு சொன்னார். இசைவு தெரிவித்தார் ஸ்டாலின் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா வந்து எங்களோட வந்து எந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு பிளைண்டாக தானே சொல்கிறாரு. ஒரு மாநாடு, இந்த மாநாட்டில் உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் நாங்கள் வந்து அடுத்த 15 ஆண்டுகளுக்கு நாங்கள் விசிகா வந்து கூட்டணி இருக்கணும்னு கூட சொல்கிறாரு. விஜயோட தான் எங்களுடைய கூட்டணின்னு சொல்கிறாரு. அப்போ விஜயோட வந்து நிலைப்பாடு அங்கே மாறும் பொழுது அப்போ அது இவர் ஒத்துப்போவார் தான் அர்த்தம். ஓகே சார், பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி.